ஏன் பூச்சியாக வருது? எங்கே இதான நெல்லிக்காய் மரம்? வீட்டும் சவறு பிஞ்சு போய் கிடக்கு. எதை சொல்லியிருப்பான்? எங்கே இருங்க? 1+ ஃபோனுங்க. இது வாங்க நம்ம கோயிலுக்கு போய்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஒரு வேலை விஷயமா வண்டி எடுத்து வெளியே வந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் பெட்ரோல் கலையாக போச்சு. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அடிக்கிற வெயிலில் அப்படியே வண்டியை தள்ளிட்டே வந்தேன். சும்மா சொல்லக்கூடாது. இந்த வருஷம் கொஞ்சம் நெஞ்சம் வெயில் அடிக்கி இந்த குளத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி இங்கே வரைக்கும் கிடந்துச்சு. எப்போ வெயிலுக்கு ஆரம்பிச்சோ அதுக்கப்புறம் தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வற்றி போச்சு. அப்போ பார்த்துக்கோங்க இந்த வருஷம் வெயில் எவ்வளோ கொடுமையாக இருக்குன்ட்டு. சரி அடிக்கிற வெயிலில் கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு புள்ளாயர் கோயில் இருக்குது பக்கத்தில், அங்கே உட்காரலாம்னு சொல்லிட்டு செருப்பெல்லாம் கழட்டி போட்டு மூலையில் உட்கார போனேன். பாருங்க அரச மரத்து அடியில் ஒரு புள்ளாயர் கோயில் ஜம்முன்னு இருக்குது. சரி இந்த கல் திண்டில் உட்காரலாம்னு சொல்லிட்டு உட்கார போனேன். பார்த்தீங்கன்னா ஏதோ கல் வச்சுருக்காங்க. கல்லு கீழே ஏதோ பேப்பர் இருக்குது. என்ன பேப்பராக இருக்கும்? ஏதோ எழுதி வச்சுருக்காங்க. டேய் கண்ணா நீ லக்கி கைடா, இந்த கேமை நீ வின் பண்ணால் உனக்கு 1+ ஃபோன் ஃப்ரீயாக கிடைக்கும். இந்த கல்லுக்கு கீழே உள்ள பேப்பரை பாரு. என்னங்க மரத்துக்கு கீழே உட்கார வந்ததுக்கு ஏதோ கேமு அதுன்னு உருட்டுறாங்க. கல்லுக்கு கீழே பார்க்கவா? இந்த பேப்பரே கல்லுக்கு கீழே இருந்துச்சு. என்ன இது? வேறு எதுவும் கல் இருக்கா? எல்லாம் பாறாங்கல்லாம் கிடக்குது. இறங்கி சொறி வச்சுருக்காங்களா? அட கீழே ஒரு பேப்பர் இருக்குது பாருங்க. ஐயோ கிழிஞ்சிட்டேன். ஏங்க இன்னொரு பேப்பரு. அந்த சிலைக்கு கீழ் உள்ள அந்த சிலைக்கு கீழ் ஒரு மர்ம பொருள் இருக்கும் பாரு. சிலைக்கு கீழ்னா நம்ம விநாயகர் தான் இருக்காரு. என்னங்க அது? அடுத்தடுத்து 2 பேப்பர் கிடச்சிருக்குது. சிலைக்கு கீழ் பார்க்க சொல்கிறாங்க. உள்ளே வைக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே இல்லை. வேறு என்ன சிலை இருக்குது? ஏங்க அங்கே பாருங்கள் தூரத்தில் பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அங்கே தான் சிலை இருக்கும். சரி வாங்க அங்கே போய்ட்டு பார்ப்போம். காய்ஸ் இதுதான் அந்த சிலை. இங்கே பெரிய சிலைனா இதுதான் இருக்குது. இதைத்தான் மென்ஷன் பண்ணுவாங்க பேப்பரில். வந்துட்டு சிலைக்கு கீழே போயிட்டு பாரு ஒரு மர்ம பொருள் இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே என்ன சிலைக்கு கீழே தேடி பார்ப்போம் இங்கே இருக்குன்ட்டு. சிலைக்கு கீழே சின்ன சின்ன சிலையாக தாங்க இருக்குது. ஒரு நாய் சிலை இருக்குது. அதுக்குள்ள ஏதோ பேப்பரை சொருவி வச்சுருக்காங்க. ஏதோ எழுதியிருக்காங்க. அந்த குளத்திற்கு பக்கத்தில் திண்டில் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். குளத்திற்கு திண்டில் ஒரு சர்ப்ரைஸா? இதை சொல்கிறாங்க. இது உண்மையாக இருக்குமா உருட்டாக இருக்குமான்னு தெரியல. பட் வாங்க பார்ப்போம். இதாங்க அந்த குளம். இதில் வந்து துணியெல்லாம் துவைச்சிட்ருப்பேன். மாடெல்லாம் குளிச்சிட்ருக்கோம். இதில் திண்டு எங்கே இருக்குது? இதுக்குள்ளே எங்கே வச்சுருக்காங்க? இல்லை வேறு எதுவும் திண்டு இருக்கா? அது அணைக்கட்டு. உள்ளெல்லாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உள்ளே வந்து பாறை கல் அப்படி தான் இருக்குது. திண்டு வேறு எங்கே இருக்குது? இங்கே ஏதோ ஓட்டை இருக்குது. இதுக்குள்ளே இருக்குமா? இல்லையே ஒன்றுமே தெரியலையே. கீழே ஒரு ஓட்டை இருக்குது. இந்த ஒரு பேப்பர் இருக்குங்க. கண்டுபிடிச்சாச்சு அடுத்த பேப்பரை. இதில் என்ன இருக்காங்க? ஆலமரத்து பின்னால் என்ன இருக்குன்னு பாரு. அட என்னங்க ஒவ்வொன்றுத்துக்கு பின்னால் என்ன இருக்குது பாரு என்ன இருக்குது பாருன்னு சொல்கிறேன் தவிர 1+ கண்ணில் காட்ட மாட்டேறாங்க. பாருங்க ஏரி குளம்லாம் அலைஞ்சிட்டு இருக்கிறேன். நான் ஒரு வேலை விஷயமா வெளியே போகிறதுக்கு வந்தால் அங்கே என்ன இருக்குது பாரு இங்கே என்ன இருக்குது பாருன்னு அலைய விட்றாங்க. ஆலமரம் ஒன்றும் ரொம்ப தூரத்தில் இல்லை, நம்ம எதுக்கே தான் இருக்குது. அங்கே போய்ட்டும் பார்த்துருவோம். காய்ஸ் இங்கே இருக்கிற ஒரு பெரிய ஆலமரம் இது தான். ஆலமரம்னா இதை தான் மென்ஷன் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா? அங்கே வந்து அந்த குளத்தில் வந்து துணி துவைச்சி முடிச்சுட்டு இங்கே வந்து காய போட்டுட்ருப்பாங்க. காய போட்டு கீழே வெயிட் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க.
அவன் வந்து ஆலமரத்துக்கு பின்னால் தான் பார்க்க சொன்னான். ஆலமரத்துக்கு பின்னால்னா அண்ணன் இருக்குது. ஆலமரத்துக்கு பின்னால் இந்த பேப்பர் இல்லையே. கல்லுகள்லாம் இருக்குது. கல் இடுக்குள்ளே வச்சுருப்பாங்களா? என்னங்க ஏதோ மீனுங்குது. ஏங்க நீ பாருங்கள், OnePlus கவருங்க. பின்னால் ஏதோ வச்சுருக்காங்க பேப்பரு. ஏண்டா ஏங்க உண்மையாக இருக்குமோ? இங்கே பாருங்கள், OnePlus கவர் வச்சுருக்காங்க. ஆரம்பத்தில் OnePlus ஃபோனு தரோம் ஃப்ரீயாக அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்போ என்ன கவர் மட்டும் தான் தந்துருக்காங்க. சரி வாங்க, பின்னாடி ஏதோ பேப்பர் இருக்குல்ல, அதை படித்து பார்ப்போம். %20 நீ வெற்றி பெற்றுட்ட, மீதி 80% அறைய அந்த புட்கள் கொண்ட பகுதியில் தேடு, கிடைக்கும் வரை தேடு. இங்கே எங்கெங்க புட்கள் இருக்குது? தேங்காய் பட்டை தான் இருக்குது. கிடைக்கும் முறை தோல்னு போட்டிருக்கான். அப்போ அந்த 2 புள்ளையிலையும் தேட விடுவாங்களோ என்னங்க? 20% வெற்றி பெற்றுன்னு சொல்லிட்டு நமக்கு OnePlus கவரை கொடுத்தாங்க. அப்போ இது உண்மையாக இருக்குமோ? சரி வாங்க, இன்றைக்கி ஒரு கை பார்ப்போம். சரி வாங்க, ஃபஸ்ட் நம்ம இந்த முட்புதற்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து எனக்கு முட்புதர் மாதிரியே தெரில, எல்லாம் முள்ளுச்செடியாக கிடக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த புதர்ச்செடி எல்லாமே தேடிட்டுங்க, ஒன்றும் கிடைக்கல. நீ பாக்கி உள்ளது அங்கே எங்கே அந்த இருக்குது. அந்த புதர்ச்செடி மட்டும்தான். அப்பா இதுக்கே நாக்கு தள்ளுதே. கொஞ்ச நேரம் உட்காருவோம். ஏப்பா ஏடா டேய், நான் சும்மா உட்காரத்தான் வந்தேன், இப்படி அலைய விட்றீங்க. இதுக்கு முன்னாடி நான் இது உண்மையாக போயா நம்ம யோசிச்சுட்டு இருந்தேன். சரி எவனோ நம்மளை ஏமாத்துறான், இந்த மாதிரிலாம் சும்மா எழுதி வச்சுட்ருக்கான்னு நினச்சேன். பட் உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு OnePlus பவுச்சை கொடுத்துட்டு 20% வின் பண்ணிட்டேன்னு போட்டிருக்கான் பார்த்தீங்களா? அப்போ ஒரு நம்பிக்கை வருது ஆட்டோமேட்டிக்காக. வெயில் பயங்கர வெயிலுங்க. இந்த வெயிலுக்குள்ளே எப்படி தான் ஒர்க் பண்ணுறவங்க பாருங்கள். இந்த அம்மா பார்த்தீங்கன்னா துணி வச்சு காய போட்டுட்ருக்காங்க. அந்த அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியுதா, தூரத்தில் வந்து இந்த தேங்காய் பட்டை ஒன்று இருக்குது, அதில் பாருங்கள் வெயிலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கிட்டு செங்கல் சூளை இருக்குது. இப்படி எல்லாருமே வெயிலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சென்னையில் ஆஃபீஸில் இருந்துட்டு இங்கிட்ட வந்துட்டு ஒரு நாளே சமாளிக்க முடியல. இதில் எங்கே போயிட்டு நான் அந்த பேப்பரை தேடுறது? அப்பா இது ரொம்ப தூரம்லாம் போகுது. ஏங்க முடியலைங்க, கல்லில் உட்காரோம். பாம்புக்கும் வரதான் சரிதான். காலுக்கு கீழே ஏதோ பேப்பர் இருக்கு. எப்பாடா ஏங்க ஒரு வழியாக தேடி அலைஞ்சு அந்த கடைசி பேப்பரை கண்டுபிடிச்சாச்சு. சூப்பர்ப்பா. பின்னாடி இருக்கிற நெல்லிக்காய் மரத்தில் பாரு. பின்னாடி இருக்கிற நெல்லிக்காய் மரத்தில் பார்க்கவா? இது என்ன மரங்க? பின்னாடி கொய்யாக்காய் மரம் தாங்க இருக்குது. மேலே தென்னை மரம் இருக்குது. நெல்லிக்காய் மரம் எங்கே இருக்குது? அது வந்து அன்னாச்சி பழமா சீத்தாப்பழம் மரம். சீத்தாப்பழம் தொங்கிட்டு இருக்குது. நெல்லிக்காய் மரத்துக்கு நான் எங்கே போகிறது? வாங்க, அந்த உள்ளே ஏதோ நெல்லிக்காய் மரம் இருக்குது, போயிட்டு பார்ப்போம். இந்த கோயிலை ஒட்டி அப்படியே உள்ளே போனோம்னா நமக்கு வந்து அங்கே ஒரு நெல்லிக்காய் மரம் தெரியுது. மேபி அதைத்தான் பயன்படுத்துகிறாங்க போல். அதையும் போயிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அது நெல்லிக்காய் மரமானு கன்ஃபார்ம் பண்ணணும். நெல்லிக்காய் மரம் தாங்க, ஆனால் நெல்லிக்காய் இல்லை, எல்லாம் அப்படின்ட்டாங்க போல். நெல்லிக்காய் மரத்துக்கு கீழே தானே பார்க்க சொன்னான். பூச்சியாக வருது. எங்கே இதான நெல்லிக்காய் மரம்? வீட்டும் சவறு பிஞ்சு போய் கிடக்கு. எதை சொல்லியிருப்பான்? எங்கே இருங்க?
OnePlus ஃபோனுங்க. சொன்ன மாதிரி OnePlus ஃபோன் தான் உள்ளே இருக்குது. இது வாங்க நம்ம கோயிலுக்கு போய்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். வாவ், மை காட், நம்பவே முடியலைங்க. OnePlus ஃபோனு தாங்க உண்மையிலேயே. அங்கே இருக்கிற ஒரு திண்டுக்குள்ள வச்சுருந்தாங்க. வா வாவ், பாருங்கள் OnePlus சிம்பிள் போட்டு. வாழ்க்கையில் இப்போ தாங்க OnePlus ஃபோனை பார்க்குறேன், சாரி யூஸ் பண்ணுறேன். ஆப்பிளுக்கு அப்புறம் OnePlus தான் சொல்லுவாங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஃபோன் OnePlus ஃபோன், அதுவும் ஃப்ரீயாக கிடைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஏதோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்டரு, அது அந்த புக்லெட் மாதிரி கொடுத்துருப்பாங்களா அது. நெவர் செட்டில். இந்த ஃபோன் வந்து என்ன மாடலு? 2Dங்க, நாடு 2D. ஆமாம், இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அப்படி 30,000 வரும். உள்ளே ஏதோ பேப்பர் வச்சுருக்கான். ஏப்ரல் ஃபூல்.